அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இப்போ இந்த சேனலில் நம்ம ராகு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள்ன்ட்டு வருட கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் இப்போ ஒவ்வொரு மாத பலன்களையும் பார்த்துட்ருக்கோம். அடுத்து வார பலன்களும் வந்துட்டுருக்கு. வார பலன்களையும் நல்ல சிறப்பாக கொடுக்கணுன்ட்டு நினச்சிட்ருக்கேன். அதே மாதிரி தினசரி பலன்களும் உங்கள் எல்லாருக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, அதாவது இந்த வீடியோ கீழே தெரியக்கூடிய சிவப்பு நிற பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமான சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா தினசரி பலன்கள் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல இது வரைக்கும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாத பலன், ஐப்பசி மாத பலன்கள், அதாவது 17/10/2016 முதல் 15/11/2016 வரைக்கும் உள்ள ஐப்பசி மாதத்தில் உள்ள கிரக நிலைகளுடைய பலன்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள், இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். மேஷராசிக்கு இந்த மாதங்களில் நல்ல சிறப்பான பணவரவு கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். குடும்பத்தில் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் அதெல்லாம் நீங்கி நல்ல சுபமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மாதத்தின் முதல் 10 நாட்களில் வாகனங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய நலன், பிள்ளைகளுடைய செயல்பாடுகளால் மன வருத்தம் அடைந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த கருத்து வேறுபாடு நீங்கி மன ஒற்றுமையாக குடும்பத்தில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் வரும். மாதத்தின் மத்தியமத்தில், அதாவது மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. உறவினர்கள் மற்றும் சொந்த பந்தங்களுடைய ஆதரவும் உதவியும் இந்த மாதம் கிடைக்கும். சகோதரருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி மன ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு வரன் அமையும். வேலைக்கு செல்பவர்கள் பார்த்திங்கன்னா உடன் இருக்கும் சக ஊழியர்களால் மன வருத்தம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு தடை ஏற்பட்டு பின்னர் மாதத்தின் மத்தியமத்திற்கு மேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் புதிய முதலீடு எதையும் செய்ய வேண்டாம். கலைத்துறை, தகவல் தொடர்புறை இது சம்பந்தமாக வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக நல்ல சுபமான பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தில் அவங்களுக்கு எல்லாமே பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த பெண்கள் மட்டும் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதம் பணவரவும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய மாதமாக அமையும். 40 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா இருதய பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த மாதத்தில் வியாழக்கிழமை தோறும் நரசிம்மர் கோயில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக பலனை கொடுக்கும். அருகில் நரசிம்மர் கோயில் இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடை நீங்கள் செய்துக்கிறது ரொம்ப நல்லது. ராசி பலன்கள், மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும், நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வீடியோ பதிவில் அடுத்தடுத்து நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜோதிடத்தில் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னென்ன காரணங்களாக இருக்கும், என்ன கிரகங்கள் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு தெளிவாக ஒவ்வொரு வீடியோ பதிவாக பண்ணலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சிவப்பு பட்டனை இந்த தடவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் இல்லை உறவினர்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை அதிகமான சப்ஸ்கிரைபர் வரும்போது இந்த தினசரி பலன்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகளாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சொல்கிறேன். தினசரி பலன்கள் மட்டும் இல்லாமல் ஜோதிடம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்கேன். கண்டிப்பாக இன்னும் சிறப்பான வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால மேலும் நிறைய வீடியோக்கள் செய்வேன். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.